Let's rate some common practices being followed before and during sleep in children. Sleeping in a dark room 10 on 10. In a dark environment உங்கள் சைல்டோட ஸ்லீப்பை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Following a consistent bedtime routine 10 on 10. Using gadgets before sleep 0 on 10. Bedtime stories before sleep 10 on 10. Avoiding naps in the morning to promote nighttime sleep 0 on 10. ஏன்னா மார்னிங் டைம் naps அவங்க நைட் ஸ்லீப்பை ப்ரொமோட் தான் பண்ணுமே தவிர எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாது. ஃபீடிங் யுவர் பேபி டியூரிங் ஈச் அவேக்கனிங் 0 on 10. ஏன்னா உங்கள் பேபி ஒவ்வொரு டைம் எந்திரிக்கும் போது நீங்கள் ஃபீட் பண்ணி தூங்க வச்சிங்கன்னா அதுவே அவங்க ஸ்லீப்க்கு ஒரு நெகட்டிவ் அசோசியேஷனாக இருக்கலாம். அலோவிங் அ பேபி டு செல்ஃப் சூத் டியூரிங் மல்டிபிள் அவேக்கனிங்ஸ் 10 on 10. ஏன்னா பேபிஸ்க்கு அவங்க எந்திரிக்கும் போது அவங்கள செல்ஃப் சூத் பண்ணிட்டு தூங்கக்கூடிய கெப்பாசிட்டிஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு அவேக்கனிங்கையும் நீங்கள் அட்ரஸ் பண்ணணுங்கிற அவசியம் எதுவுமே இல்லை. Tiring a child excessively to promote his night sleep 0 on 10. ஈவினிங் டைம் ரொம்ப எக்ஸசிவ் ஆக்டிவிட்டி சைல்டுக்கு கொடுத்தா அவங்க ஃபிசிக்கலி டயர்டாகி நைட் தூங்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறது ஒரு ராங் பிலீஃப். தேங்க்யூ.